நான் காருக்குள்ளே இருக்கேன். சார் ஓகே சார். நாங்கள் கியூ பிரான்ச்லேருந்து வரோம். நீங்கள் தான் அந்த கந்தசாமிங்கிற ப்ரூஃப் கிடச்சிருச்சு. டிஏஜி பரந்தாமன் வாண்ட்ஸ் டு மீட் யூ. ஒத்துழைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டே போயிடலாம், இல்லைன்னா வெப்பன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மறந்துட்டு மாட்டிட்டு பண்ணும். நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆஃபீஸர் பெருசா அரசாங்கம் பெருசா? எங்கள் டிஐஜி வரத்துக்குள்ளே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸருங்கிற கௌரவத்தோட இங்கே போகலாம். நீங்கள் தானே அந்த கந்தசாமி? கந்தசாமிங்கிற பேரை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை. Hold your breath. Relax. நீங்கள் தானே அந்த கந்தசாமி? நீங்கள் உயிருக்கேற லவ் பண்ணுற பொண்ணு இவங்க தானே? You're making a mistake. இவன் யார் தெரியுமா? 24 ரேப் கேஸில் அக்யூஸ்ட். நீங்க நினைக்கிற மாதிரி நான் லவ் பண்ற பொண்ணு இல்லை. Stop it, please. நீங்கள் தானே அந்த கந்தசாமி? நான் தான் கந்தசாமி. அவளை விட்டுருங்க. சக்கரை பண்ணிக்கோ. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 11 பேர். குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்காக எல்லாரும் மெட்ராஸ் வந்தோம். படிப்பு செலவுக்கு பார்ட் டைமாக வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஏய், நீ யார் அடிச்ச தெரியுமா? தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்காரன. அவர் யார் அடிச்சா தெரியுமா? தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஏழை. வழி ஒன்று தானே. வாங்கடா. உன்ன மாதிரி சூடான இளைஞன் தான் நாட்டுக்கு தேவை. உன் பேர் என்ன? கந்தசாமி. எங்கடா இருக்க? வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். அப்படியே வண்டியை திருப்ப. பீஸா பாய்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அதுல கந்தசாமிங்கிற உன்னோட இடது கை எனக்கு வேணும். வெட்டி எடுத்துட்டு வா. 20 லட்சம். இதில் யாரா கந்தசாமி? இந்த அருவாள் எடுத்து உன் இடது கை வெட்டி வச்சுட்டு போயிட்டே இரு. நீ வெட்டினா இடது கையோட போயிடும். நாங்கள் வெட்டினா அங்கங்கே விழும். பல பேரை வெட்டுறது அருவா இல்லை, காசு. இந்த அருவாக்கு முன்னாடி எவ்வளோ காசு போட்டுடலாமா? படி போயிடும். கோர்ட் கேஸ், எக்ஸாம். எவனோட இடது கையாவது வெட்டுங்கடா. 20 லட்சம்டா. ஏய், நீ வேணாடி. அவன் கையை வெட்டினதுக்கும் நீ செய்கிற காரியத்துக்கு என்ன சம்பந்தம்? உலகத்தில் நடக்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் காரணம் ஒருத்தங்கிட்ட தப்பான வழியில் குவிஞ்சு கிடக்கிற அளவுக்கு மிஞ்சின பணம். அதான் எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் காரணம். பிரார்த்தனை நடத்துகிறவன், கொலை செய்கிறவன், அரசியல்வாதிக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறவன், கடத்தல் பண்ணுறவன், ரவுடிங்களை வளர்க்குறவன், எல்லாருமே கேள்வி கேட்க முடியாத பணத்தை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. 20,000 தான் ஒருத்தனுக்கு சொத்தா இருக்குன்னா கையை வெட்டுறதுக்கு 20 லட்சம் கொடுப்பானா? 50 ரூபாய்க்கு நாயா உழைக்கிறவன் ஒரு நாள் ராத்திரி சுகத்துக்கு 1 லட்சம் கொடுப்பானா?
இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருக்க பணத்தை எடுத்து பசியில் கிடக்கிற ஏழைகளுக்கு கொடுத்தா இந்தியாவில் இருக்க பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். இதான் நான் கந்தசாமியை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஏன் கடவுள் பேர் யூஸ் பண்ணுறீங்க? உலகத்தில் எல்லாரும் அடுத்தவன் கண்ணீரை துடைக்கணும். உதவணும்னு நினச்சா ஒவ்வொருத்தரும் சாமி தான். மக்களுக்கு உணர்த்தத்துக்கு சாமியாக நடிக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. பொட்டா டிஐஜி பரந்தாமன் வாண்ட்ஸ் டு மீட் யூ. யோ எவ்வளவு நேரம் காருக்குள்ளே வெயிட் பண்றது? சார் உள்ள என்ட்ரி ஆகிட்டு சார். கம் கம். ஏயா மகாபலிபுரத்துல இருந்து வரதுக்கு 2 மணி நேரமா? சாரி சார், டிராஃபிக். ஹலோ டாலர் கொடுத்தவன் இந்த பில்டிங்ல இருக்கானா? சாரி, where did you get the money? At the entrance. Entrance வச்சு கொடுத்தானா? Here only. Are you sure? Yeah. Here? Here. అసలు క్రైమ్ బ్రాంచ్ పోలీస్ మరీ నడిచిటేన్. Was he tall and old? Older man, like 50 years. 50 வயசால மாட்டுக்கிட்ட ஒன்று செஞ்சுக்கிட்டு கிட்ட நிறுத்திட்டாரு. கொள்ளையர் ஏழைகளுக்கு கொடு, ஆனா அதுல பாடிய எனக்கு கொடு. 50 ஒட்டுக்கு கஷ்டமா இருக்கா கந்தசாமி? டிஏஜி பழந்தாமன் இந்த மாதிரி ஆடாடத்தை நான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, ஒத்துக்கோ, உன் உதவிக்காக லட்சக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்கா. போலீஸ்ல மாட்டி ஒண்ணும் கிடைக்காம போறதுக்கு 50-50 பெட்டர் இல்லையா? இது சார் ஒத்துட்டார். நல்ல பேசலாம். யாரும் தெரியுதா? கண்ணத்தை அரைஞ்ச கண்ட சோமி. உனக்கு இடத்துக்கே இருக்காதே. வெட்டினவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறேன். உள்ளவடா, இது யாருன்னு தெரியுதா? ஏய், உனக்கு அப்புறம் இடத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கு போயிருந்தா கைதான் போயிருக்கும், இன்னைக்கு உயிரே போறோம். எனக்கு புதுசாக கணத்தை ரிசர்வ் பார்க்கவன். ஈஸியாக கொண்டு இருக்க வேண்டிய 2 சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். 3வது சான்ஸ் என்னோடது. வேலை முடிஞ்சிடும். உங்ககிட்ட ஆஃபர் ஆக்கிறேன்.